அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் வெளிப்பட போகிறார். யெகோவா நிசியாக, உங்கள் ஜெயக்கொடியாக இந்த நாளிலே தேவன் வெளிப்பட போகிறார். யாத்திராகமம் 17 8-16 ஆகிய வசனங்களை படிக்கிறப்ப அங்க என்ன இருக்குன்னா, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? அப்ப மோசே யோசுவாவை அனுப்புகிறான். யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அப்ப மோசே இப்படி கை வச்சிருக்கிறான். அந்த கையை உயர்த்தி வச்சிருக்கிறப்ப இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். டயர்டாயிடுச்சின்னு கீழே இறக்குறான். அப்ப அமலேக் மேற்கொள்ளுகிறான். அப்ப இதுல இருந்து ஒன்று தெரிகிறது, நமக்கு இன்னைக்கு தேவையான வெற்றியை பெறுவதற்கு நேச்சுரல் வே, இயற்கையான வழிகளை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழி இருக்கிறது. அதை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கைகளை உயர்த்துறதுன்றது என்னன்னா, தன்னை தாழ்த்துவதற்கான ஒரு அடையாளம், சரண்டருக்கான ஒரு அடையாளம் பாருங்க. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றும் அல்ல ஐயா, உங்க பலத்தால தான் நான் மேற்கொள்றேன் நம்ம சொல்றப்ப, கர்த்தர் நமக்கு தேவையான வெற்றியை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெயங்களை பெறுவீர்கள். அப்ப இங்க என்ன பண்றாங்க, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் நின்றது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்ப ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் ஜெபம். இந்த ரெண்டு சேர்றப்ப நம்மளால ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த முடியும். ஆண்டவரே நான் அல்ல, என் பலன் அல்ல, இந்த யுத்தத்தை நான் செய்ய முடியாது, யெகோவா நிசியாக நீர் தான் எனக்கு இந்த ஜெயத்தை தரணும்னு நம்மளை இன்னைக்கு தாழ்த்துவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஜெயம் கிடைக்கும். இது வரைக்கும் போராடி அந்த உங்களுக்கு தேவையான அந்த காரியம் நடக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே எதெல்லாம் நடக்கலையோ இன்னைக்கு நடக்கும். எங்கெல்லாம் வெற்றி கிடைக்கணுமோ அங்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் வெற்றியின் நாளாயிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.